இந்த ஆண் கொடுக்கின்ற இந்த மன விருந்திலே பிறர் பங்கு கொள்ளலாமா? இது மூன்றாவது கேள்வி. ஒரு ஆண் மகன் விருந்து கொடுக்கிறாரு, இதுல பங்கு கொள்ளலாமா? இதுல நாங்க தெளிவாக இருக்க வேண்டும். இதுல ஒரு விஷயம் எங்களோட முரண்பாடாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் இந்த இடத்துல வழங்கப்படுத்துறேன். பங்கெடுக்கலாமா நாங்க என்ன தெளிவாக விளங்கி வச்சுக்கிறோம், பங்கெடுக்கலாம் தெளிவாக விளங்கி வச்சுக்கிறீங்க. ஒருவர் வலிமா கொடுக்க போறாரு, அவருக்கு நாங்க ஹெல்ப் பண்றது எந்த விதத்திலும் என்னது தவறு இல்லை. ஒருவருக்கு நாங்க ஹெல்ப் பண்றது எந்த விதத்திலையும் தவறு இல்லை. அந்த அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யறாரு, வலிமா கொடுக்க போறாரு, என்ன நாளை வலிமா கொடுக்க போறாரு, நான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அன்பளிப்பு கொடுக்கிறேன், அவருக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கிறேன், அவர் என்ன செய்யற அந்த செலவு வச்சு வலிமா கொடு. வாப்பா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சாச்சா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், குடும்பத்தில் உள்ள உறவினர்கள்லாம் ஹெல்ப் பண்ணலாம். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யாருமே என்ன செய்யலாம், அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இடத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மகருக்கே பைத்துல் மால்ல இருந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் நிறைய என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஒரு திருமணம் முடிச்சிட்டு மகரையும் சொல்லிட்டு வந்துட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட. இவ்வளவுதான் மகர் என்று ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேக்குற எவ்வளவு மகர் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ்ட்ட இப்ப மகரை கேட்டு வந்திருக்காங்க பைத்துல் மால்ல இருந்து. அவர் வறுமையில உள்ளவர், மகர் அமௌண்ட் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வந்திருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க எவ்வளவு மகர் சொன்னீங்க? அப்ப ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய அளவு தங்கத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க மலையிலேயே தங்கத்தை எல்லாம் எடுக்கிறீங்க? மலையில இருந்தா சுரண்டி எடுக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு வாரீங்க, நாங்க அவ்வளவு என்ன செய்யணும், பைத்துல் மால் தர வேண்டியிருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் சொல்ற மலையிலேயே நீங்க எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அப்படி கேட்டாங்க? கொடுக்கிறது அவருடைய பணத்தால இல்ல, பைத்துல் மால் இருந்து கொடுக்க போறாரு திருமணத்துக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் ஆண் மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்கிறதுக்கு பெரிய ஒரு செய்தி இது. அப்ப கொடுக்க போறேன், அதுல இவர் நினைச்ச பாட்டுக்கு ஒரு அளவை சொல்லிட்டு வந்துட்டீங்களே என்றுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கண்டிச்சு இன்னொருத்தட்ட வாங்கி கொடுக்கிற குறைவா சொல்லக்கூடாத மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்ப பங்கு பெறலாம் இடத்துல நிறைய ஆதாரங்கள் நாங்க என்ன செய்யறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த வலிமாவில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு தான் பெரும் பங்கு வகிச்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெரிய ஒரு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பி அதான் என்ன செய்து பெரும் பங்கு வகித்தது என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப பங்கு பெறத்துல எல்லாம் தவறு எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு முரண்பாடு எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அது என்ன, இந்த பங்கு பெற்றலில் பெண் வீட்டார் அடங்குவார்களா? விளங்கிட்டா, ஆண் ஒரு வலிமா கொடுக்க போறாரு, இந்த பங்கு பெற்றதில் பெண் வீட்டார் தந்தா எடுத்துக்கலாமா? அன்புள்ள சகோதரர்களே, எதிலே நாங்கள் சரியான நிலைப்பாடுக்கு வருவதாக இருந்தால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அதுக்கு தடை இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். உலகத்துல எல்லாரும் பங்கு பெறலாம், பெண் வீட்டு சைடால் அவர் பங்கு பெற கூடாதுன்னா அவங்க என்ன செய்யணும், குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். குர்ஆன்ல இருந்து ஒரு செய்தியை காட்டுங்க, ஹதீஸ்ல இருந்து ஒரு செய்தியை காட்டுங்க, என்ன செஞ்சிரோம், ஏத்துக்கொண்டு போயிருக்கிறோம். எந்த அளவுக்கு சொல்றா, நான் ஒரு வசதி படைத்தவனாக இருக்கிறேன், அடுத்த வீட்டுல ஒரு மகள் இருக்கிறா, அவட திருமணத்துக்கு நான் என்ன செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம், எவ்வளவும் கொடுக்கலாம். ஏன் சொந்த மகளுக்கு நான் கொடுக்க கூடாது என்று சொல்வது நேரடியாக என்னது ஒரு ஒரு புத்திசாதுரியமான ஒரு வாதம் அல்ல என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாம யோசிச்சோம்னா நேரடியாக எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை அந்த சகோதரர்கள் முன்னிறுத்தி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதை புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன, இன்றைக்கு இந்த பெயர்ல தான் சீதனம் ஓடுது, இந்த பெயர்ல தான் சீதனம் ஓடுகிறது, அவங்களாம் விரும்பி தருகிறார்கள் என்ற பெயர்ல தான் சீதனம் என்ன செய்யுது, ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஊர்ல அது விருப்பம் நிர்பந்தமாக்கப்பட்டிருக்கும், விரும்பித்தான் தாராங்க, ஆனா நிர்பந்தமாக்கப்பட்டிருக்கும். எப்படி நிர்பந்தம், நீங்க பாருங்க, சீதனம் வளமையாக வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் போய் பாருங்க, எப்படி நடக்கும், சர்வசாதாரணமாக விருப்பமெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்க கொடுப்பாங்க, அவங்களே பேச்ச ஆரம்பிப்பாங்க, இவ்வளவு தாரேண்டுவாங்க, கூடு தாரேண்டுவாங்க, இவ்வளவு பணம் தாரேண்டுவாங்க, அது விரும்பித்தானே தாராங்க. அப்படித்தான் நாங்க நினைப்போம். என்ன காரணம், அந்த ஊர்ல திருமணம் என்று நடந்தா இதை கொடுத்தா தான் திருமணம் என்ன செய்யும், நடக்கும் என்பது நிர்பந்த விருப்பம் என்ன செய்யுது, அங்க உள்ள இருக்கிறது. அப்படி நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பெண் பக்கத்தால் திருமணத்தை காட்டி மகர் கொடுக்காமல் நிர்பந்தித்து வாங்கப்படுகின்ற அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இடத்துல நாங்கள் மறந்துடக்கூடாது. என்ன செஞ்சிருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய சமுதாயத்திலே அதாவது உனூசா பெண்கள், அதாவது திருமணமற்று கண்ணீர் வடித்து வாழ்வதற்கான டோட்டல் காரணமும் இந்த சீதன கொடுமை தான். அதே போல இன்றைய ரிசான் சகோதரி ரிசானா நபிக்குடைய மரணம் பின்னால என்ன இருக்குது, சாப்பாட்டு வழி இல்லாம போனாங்களா, உடுப்பு கோழி இல்லாமலா போனாங்க, எதுக்கு போனாங்க, சீதனம். விளங்கிட்டா, திருமணம் முடித்து கொடுக்க தனக்கு கீழே வேறு 2 தங்கைகள் இருக்கிறாங்க, தான் திருமணம் முடிக்க வேண்டும். இந்த ஓலை குச்சில இந்த திருமணம் நடக்குமா? எங்கட சமுதாயத்துல திறனேற்ற இளைஞர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எங்களை முடிக்க மாட்டாங்க. ஆம்பளைக்கு நாங்க ஊடு கட்டி கொடுத்தா தான் அவர் என்ன செய்வாரு, எங்களை முடிப்பார் என்ற கொடுமை தான் அதுக்கு பின்னால இருக்குது.
அதனால அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த நிலைமை வருவதற்கான அடிப்படை காரணம் பெண் வீட்டு பக்கத்திலிருந்து சுரண்டுவதுதான். ஏன்னா ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் 30-35 வயசு வரைக்கும் போகலாம். ஒரு பெண்ட விஷயத்துல பெற்றோர்கள் 20-22 ஆகுல பதறிடுவாங்க. 20-22 ஆகுல என்ன செஞ்சிருவாங்க? பதறிடுவாங்க. இதுக்காக திருமணம் நடக்குமா? அவட வயசுக்குள்ளேயும் திருமணம் நடக்கணும், முறையாகவும் நடக்கணும், வீடும் கட்டணும். அப்ப நல்ல வீடு கட்டினா கூட ஒரு நல்ல கணவரை தேட இயலுமா? நல்ல கணவரை தேட இல்லையே. வீட்டு மட்டும் போதாது, நல்ல கணவருக்கு. நல்ல கணவருக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. கொழும்புல வீடு இருக்கணும், இப்படிப்பட்ட பாத்ரூம் இருக்கணும், இப்படி பெயிண்ட் இருக்கணும், அப்படி இருந்தா தான் நல்ல கணவர் கிடைப்பார். சும்மா நார்மலா ஆக கீழ் லெவல்ல லோ லெவல்ல ஒரு ஆள் எடுக்கணும், வீடு பேசிக். இதானே கொடுமைன்றது. அதை கொடுத்துட்டு நாங்களும் மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கிறோம். 1001 ரூபாய் இவர் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறார். அதுக்கு எத்தனை? 1001 ரூபாய். 1000 ரூபாய் பறக்காம 1 ரூபாய் மேல வச்சிருது. 1001 ரூபாய், 101 ரூபாய் விளங்கிட்டா. இப்ப 5000 தாள வந்து இது 5001 உதாரணத்துக்கு விளங்கிட்டா. அப்ப இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள்? திருமணம் மகர் என்ற பெயர்ல ஏமாற்று விஷயங்கள் என்ன செய்கிறார்கள். இது ஜாகிலியா காலத்துல கூட இருக்கல. ஜாகிலியா காலத்துல கூட பெண்களை சுரண்டி திருமணம் நடத்துகின்ற கோழைத்தனமான வாழ்க்கை இருக்கவில்லை. இதை வைத்துத்தான் நிறைய சகோதரர்கள் அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க? பெண் வீட்டு சகோதரர்கள், பெண் வீட்டார்கள் விரும்பி இந்த திருமணத்தில் எந்த வகையில பங்கு பெற்ற கூடான்றாங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் ஒரு விஷயத்துல சரியா இருக்கணும். ஒரு விடயத்தை நாங்கள் தடை செய்கின்ற பொழுது உள்ள ரீசன் மற்ற விஷயத்துக்கு பொருந்தாட்டி அதை விட்டு விட வேண்டும். ஏன்? ஒரு வசதி படைத்த ஒருவர் திருமணம் முடிச்சு கொடுக்க போறாரு. அவர் நிச்சயமா தன் மகளுக்கு என்ன செய்வாரு? செலவழிக்கு தான் போறார். அதை நீங்க தடை செய்ய இயலாது. மார்க்கம் தடை செய்யவும் இல்லை. மார்க்கம் அதை தடை செய்யவும் இல்லை. அவர் அந்த திருமணத்தில் ஒரு ஏழை மருமகனை திருமணம் வைக்க போறான்னு வைங்களேன். அவர் பணக்கார வசதி படைத்தவர். ஒரு ஏழை மருமகன் அவர் எடுக்கிறாரு. அவன் மார்க்கப்பட்டுள்ள நீ ஒன்றை யோசிக்காத, உனக்கு நான் என்ன செய்யறேன், இந்த உதவி எல்லாம் செய்யறேன், உன் வலிமாவுக்குரிய ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன்னா இதை தடை செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே போன்று இந்த திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும். பொதுவாக நம்ம திருமணம் ஒன்று நடத்த போறோமா, விருந்து கொடுக்கிறது என்றது ரெண்டு பக்கத்துல ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். நாங்க திருமணம் நடத்த போறோம், எங்கட வீடு பக்கத்துல நாங்களே சொந்தக்காரர் உறவுகள் இருக்குன்னு ஆர்வம் இருக்கும். மாப்பிள்ளை சைடு ஒரு பணக்கார மாப்பிள்ளையாக வசதி படைத்தவனாக இருந்துட்டா ஓகே, நீங்க எவ்வளவு பேரும் வாங்கட்டுவா. நீங்க எவ்வளவு பேரும் 200 சகனா 500 சகனா எவ்வளவு பேரும் வாங்க, அவ்வளவு கொடுக்கலாமான்னு பின்னால பாத்துருவோம். அவ்வளவு பேரா நீங்க வாங்கன்றுவாங்க. ஆனா வசதி குறைஞ்சவனா அவன் என்ன செய்ய தெரியுமா? எனக்கு 20 சகன் தான், உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு 2 சகன் தரலான்றோம், ஒரு 3 சகன் தரலான்றோம். உதாரணத்துக்கு நான் 17 இவங்க பாப்பாங்க என்ன, என்ன பேசிக்காக அந்த குடும்பத்துக்குள்ள நம்மளுக்கு வருவது இல்லையே அப்படி என்கின்ற ஒரு கவலை அவர்களுக்கு என்ன செய்யும் வரும். இந்த கவலை நியாயமா? நியாயம். ஏன்? மார்க்கெட்ல தடை இல்லையே. தடை இல்லாத வரைக்கும் நியாயம், தடை இல்லாத வரைக்கும் நியாயம். தடை செஞ்சா தான் அது நியாயம் இல்லை. இந்த மாதிரி இடத்துல அவங்க வசதி படைச்சவங்களாகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க 3 காண்டி இப்படி செய்ய வேணாம், எங்கள்கிட்ட அதுக்குரிய வசதி இருக்குது, உங்களோட வலிமாவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், இல்லை உங்கள்கிட்ட வாங்க கூடாது. அப்படி எங்கேயா தடை இருக்குதா? அப்படி எங்கேயும் தடை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபஇன் திப்ன லக்கும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனீஅம் மரியா. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் கொடுத்த மகரில் ஒரு பகுதியை அவர்கள் விரும்பி உங்களுக்கு திருப்பி தந்தால் தாராளமாக உண்ணுங்கள், மனமு வந்து சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா. நீங்க மகர் கொடுக்குறீங்க, அக்கதனிக்கால வச்சு 1 லட்சம் மகர் கொடுக்குறீங்க, அவங்க என்ன செய்யறாங்க, விரும்பி இந்தாங்க 60,000 புடிங்கன்னு தாராங்கன்னா எடுங்க சாப்பிடுங்கன்றான். எடுங்க சாப்பிடுங்கன்றான். அது கணவன் பக்கத்துக்கு வந்த பின்னால அதை அவர் ஷேர் பண்ணுவோம், அதை வேண்டிய மாதிரி செஞ்சுக்கலாம். அதனால நீங்க அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். அப்படி திருமணம் நடந்தா ஜாயின்ட் ஃபங்க்ஷன் போகக்கூடாது அப்படின்றோம். இந்த பெயர்கள் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண சாப்பாடு, வலிமா, ஜாயின்ட் ஃபங்க்ஷன், இந்த பெயர்களை வச்செல்லாம் முடிவெடுக்க வேணாம். முறைப்படி இஸ்லாம் அனுமதிச்ச மாதிரி நடக்குதா முடிவெடுங்க. ஏன்னா இது அல்லாஹ் ரசூல் சொன்ன பெயர்கள் அல்ல. இதெல்லாம் ஜாயின்ட் ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி வார்த்தைகளோ அல்லாஹ் ரசூல் சொன்ன பெயர்கள் அல்ல. கூடுமன்றத்துக்கோ கூடாதுன்றதுக்கோ ஒன்றை கூடும் கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கு அதில் உள்ள சட்டங்களை பாருங்க. தடுத்தது ஏதா இருக்குதா, அனுமதிச்சது ஏதா இருக்கான்னு பாருங்க. என்ன செய்யலாம், நம்ம கொடுத்துட்டு போகலாம். இப்ப அக்கீகா சாப்பாடை பத்தி நாங்க பேச போறோம். ரசூலுல்லாஹ் காலத்து அக்கீகா சாப்பாடு ஒரு சாப்பாடை என்ன செய்யல, கொடுபடல. அப்ப அந்த சாப்பாடு நம்ம நேரடியாக அணுகலாமா? அது எப்படி அணுகணும், அப்படிதான் அணுகணும். என்ன மாதிரி நாங்க புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதுக்கு தடை இருந்தான்னு பார்க்கணும். ஒரு வலிமா கொடுக்க போற ஒரு ஆண் மகன், அதுல பெண் வீட்டு பகுதியினர் தங்களது குறைபாட்டை சொல்லி ஜொயினாய்களை விரும்புறாங்கடா, அவர்களால் அதை விரும்பி சேர்ந்தால் தடை செய்தால் அல்லாஹ் அனுமதிச்ச ஒன்றை தடை செஞ்ச குற்றத்துக்கு தான் வருவார்கள். அதுல எனக்கு எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. ஏன்? ஒரு குர்ஆன் வசனம் இல்லை, ஒரு ஹதீஸ் இல்லை, ஒரு பொதுவான காயிதா இல்லை முரண்படுவதற்கு. விளங்கிட்டால் இதுல மேலதிகமான சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் என்ன செய்யுங்க, குர்ஆன் வசனத்தை முன்னிறுத்தி ஹதீஸை முன்னிறுத்தி என்ன செய்யலாம், நாங்க பேசலாம். அதே நேரம்
ஒன்றில் கவனமாக இருக்கணும். சீதனம் என்பதற்கு இது வழிவகுக்கும் என்று நாங்க சொல்லக்கூடாது. சீதனம் என்றது வழிவகுக்கிற என்ற அம்சத்தை மார்க்கம் எங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிற விஷயங்கள். மார்க்கம் எதை தடை செஞ்சு அதை தடை செஞ்சுதான் நாங்க சீதனத்தை இல்லாமக்கணும். மார்க்க அனுமதிச்சதை தடை செஞ்சு சீதனத்தை நாங்க என்ன செய்யலாது, இல்லாமலாக்க இயலாது. அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க மனதில் வைக்கணும். ஒன்றை நம்ம ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆதாரமா இருக்கு. எனவே ஒரு கணவனுடைய அந்த திருமண வைபவத்தில் ஒரு பெண் வீட்டார் அவர்கள் விரும்பி இவர்கள் நிர்பந்திக்காமல் என்ன செய்யலாம், சந்தேகம் இல்லாமல் பங்கு கொண்டு விடலாம். அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி நிர்பந்திச்சாங்களா விரும்பினாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இப்படி இஸ்லாம் என்ன செய்யல, எங்களுக்கு பார்க்க சொல்லல. அது தெளிவாக விளங்கிட்டு போகணும். இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லல நிர்பந்தமா ஹலாலான்னு பார்க்க சொல்ல. நேரடியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் வீட்டுல நீங்க சாப்பிட போறீங்களா, சாப்பாடு முன்வைக்கப்பட்டு விட்டதா, இது ஹலாலான சாப்பாடா ஹராமான சாப்பாடான்னு கேட்க வேண்டாம் என்றார்கள் ரசூல். அமினல் ஹலாலி ஹாரா அமினல் ஹராம், இது ஹலாலான சாப்பாடா ஹராமான சாப்பாடான்னு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும், நீங்க அந்நியன்ட்ட என்ன செய்யணும், கேட்கணும். அவன்கிட்ட கேட்கிறது என்னது, பிழையானது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் இதை என்ன செய்யவில்லை, பங்கு கொள்வதை யாராக இருந்தாலும் எந்த விதமான தடையும் என்ன செய்யவில்லை, மார்க்கம் இதை சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் রাদিয়াল্লাহு அன்ஹா கல்யாணத்துல அதை செய்றாங்க. அதே போல சஃபியா রাদিয়াল্লাহு அன்ஹா கல்யாணம், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் இந்த ஹைபர்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்கண்ணா. ரசூலுல்லாஹ் கிட்ட வலிமா கொடுக்க எதுவும் இல்லை, உங்கள்கிட்ட